கைகேயி கீழே விழுந்து கிடக்கிறா. எப்படி இருக்கானா, சொந்த அழகான ஒரு கிண்ணற பட்சி. அது கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாள். கைகேயை பார்த்தான், அப்படியே மடியில் எடுத்து வச்சுட்டான். கைகேயி, எப்போதும் என்னை பார்த்து பேசுவியே, இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையே. கைகேயி, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அல்லது உனக்கு பிடிக்காது யாராவது பண்ணினாளா? அல்லது உனக்கு உண்மையாவே உடம்புல ஏதாவது வியாதி இருக்கா? அல்லது மனசுல வியாதியா? இதோட நிறுத்தி இருக்கலாம். அதுக்கு மேலதான் தசரதன் பேசினான். கைகேயி, நீ ரொம்ப சின்ன வயசு அழகா இருக்காய். வயசான காலத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்ன அவமரியாதை பண்ணணும்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் பண்றேன். அப்போ கைகேயி சொல்றா, இப்படி சொன்னா கூடாது, நீங்க சபதம் சொல்லணும். நான் கேட்பதை நான் கொடுப்பேன்னு நீங்க சத்தியம் பண்ணுங்க, நான் சொல்றேன். இவன் என்ன நினைச்சுட்டா, இவள் என்ன கேட்க போறா? ஒரு 2 கிலோல ஒட்டியானம் வேணும்னு கேட்பாள். வாங்கி கொடுத்துருவோம், நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்கறேன்னு சொன்னான். அப்படி மட்டும் சொல்லல. அப்பதான் சொல்றான் கைகேயி, நான் இது நாள் வரைக்கும் என் ஜென்மாவில பண்ணின புண்ணியத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன், நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறேன். அந்த ராமன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். இப்படி சொல்லலாமா அப்படின்னா, ரொம்ப எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிட்டானா இப்படிதான் பேசுவோம். இப்படி சொன்ன உடனே பார்த்தா, அப்பதான் ஏற்கனவே கூனி சொன்னது ஞாபகம் வந்தது. கிழவன் சபதம் சொல்லுவன், சபதம் சொன்ன உடனே என்ன வேணும்னு கேட்டுவிடாதே கைகேயி. ஏன்னா நமக்கு ஒன்று வேணும்னா உடனே சொல்லக்கூடாது. என்ன வேணும் என்ன வேணும் அவளை கேட்க வச்சு சொன்னாதான் காரியம் ஆகுமா. இந்த ஹியூமன் சைக்காலஜி யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அண்ணா மந்தரைக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பிள்ளை என்ற ஒரு வைணவ பேராசிரியர் இந்த இடத்துல சொன்னார், நமக்கு வேணுங்கிறவா வெத்தலைய நன்னா சுண்ணாம்பு தடவி கொடுப்பான், நாம வெத்தலை போட்டு. ஆனா நமக்கு வெத்தலை கொடுக்குறவா சுண்ணாம்புக்கு பதிலாக விஷத்தை தடவி கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்பிள்ளைங்கிறவர் சொன்னார், வெற்றிலை இடுவாரே கொல்லுமா போலேன்னு சொன்னார். வெத்தலையில சுண்ணாம்பு தடவி கொடுத்தா நன்னா இருக்கும், வெத்தலையில விஷத்தை தடவி கொடுத்தா எப்படி இருக்கும்? தசரதனுக்கு தெரியலை. மகுடிக்கு அகப்பட்ட பாம்பு போல அப்படியே நிற்கிறான். அப்பதான் கைகேயி சொன்னான், ஹே ராஜன்னு, உமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சம்பராசுர யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துல எனக்கு 2 வரங்கள் தரேன்னு சொன்னீரே, அந்த 2 வரங்களை இப்ப நான் கேட்கிறேன், நீர் கொடுக்கணும். 2 வரங்கள் தானே, உனக்கு என்ன வேணும்? 2 வரங்கள் கேள் அப்படின்னா. உடனே முதல் வரத்தினால சொன்னா, பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியது ராமனுக்கு பதிலாக என் பிள்ளையான பரதனுக்கு நடக்கும். பெரிய காரியமா, பண்ணிவிடலாமே அப்படின்னு நினைச்சான் தசரதன். அடுத்து சொன்னா, 14 வருடங்கள் ராமன் காட்டுக்கு போகணும். அதுவும் எப்படி போகணும் தெரியுமா? ஏதோ காட்டுக்கு போறதுன்னு கிடையாது. 9 5 சேர்ந்ததான 14 வருடங்கள். 14 வருடங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜடையை தரித்து கொண்டு ஒரு ரிஷியாக ராமன் காட்டிலே இருக்க வேண்டும். முடிச்சா கேட்ட தசரதன் மூர்ச்சையாகி கீழே